அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் கோல்டா இருக்கு. என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 100 கொஸ்டின் நம்ம இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே 100வது கொஸ்டின்ல லாஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் வந்து இருக்குது. அது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 100வது கொஸ்டின்ல இந்த விலங்குகளை பார்த்தோம். துளையுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு கடற்பஞ்சுகள் அப்படின்னு பார்த்தோம். குழியுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ், இது ரெண்டும் நம்ம பார்த்தோம். தட்டை புழுக்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாடா புழு. உருளை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ். வளை தசை புழுக்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீரிஸ், மண்புழு. கணுக்காலிகள் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பூரானும் கரப்பான் பூச்சியும். மெல்லுடிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து நத்தை, ஆக்டோபஸ், செபியா. இது அவ்வளோ நம்ம பார்த்தோம். இதுல பேலன்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முத்தோழிகள் அதுக்கு எக்ஸாம்பிள் நட்சத்திர மீன், கடல் வெள்ளரி. இது ரெண்டும் வந்து முத்தோழிகள்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ். முதுகு நாணுள்ளவை எக்ஸாம்பிள் வந்து மீன், தவளை, மனிதன். இது மூணும் முதுகு நான் உள்ளவை. பாக்டீரியாக்கள் அனைத்தும் ஒரு செல் உயிரிகள் ஆகும். பாக்டீரியா எல்லாமே ஒரு செல் உயிரி தான். பாக்டீரியாக்கள் அனைத்தும் ஒரு செல் உயிரிகள் ஆகும். பாக்டீரியாக்கள் ஏற்படுத்தும் சில நோய்கள் எதெல்லாம்? டிப்தீரியா, நிமோனியா, காசநோய், தொழுநோய். இது எல்லாம் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் டிப்தீரியா, நிமோனியா, காசநோய், தொழுநோய். இது எல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். 1675ஆம் ஆண்டு ஆண்டன்பாக் லூயிவன் ஹூக் இப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு? டச்சு நாட்டு அறிவியல் அறிஞர். இவர் வந்து ஒரு டச்சு நாட்டு அறிவியல் அறிஞர். இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா பாக்டீரியாவை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? ஆண்டன்பாக் லூயிவன் ஹூக் அப்படிங்கிறவர் தான் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம் கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1675ஆம் ஆண்டு. இவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னா டச்சு நாட்டுக்காரர். ஒரு அறிவியல் அறிஞர் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு. உலகில் தோன்றிய முதல் உயிரி எது அப்படின்னா பாக்டீரியா தான். உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா. பாக்டீரியாவியலின் தந்தை ஆண்டன்பாக் லூயிவன் ஹூக் அப்படிங்கிறவர் தான் பாக்டீரியாவுடைய தந்தை. பாக்டீரியாவின் வடிவங்கள் என்னென்ன ஷேப்ல இருக்கும்? பாக்டீரியாஸ் கோள் வடிவம், கோள வடிவம், கால் புள்ளி வடிவம், சுருள் வடிவம். இதெல்லாம் பாக்டீரியாவோட ஷேப்ஸ். பாக்டீரியாவோட ஷேப்ஸ் எப்படி இருக்கும்? கோள் வடிவம், கோள வடிவம், கால் புள்ளி வடிவம், சுருள் வடிவம். ஒரு மனிதனின் குடலில் சராசரியாக 1 கிலோ பாக்டீரியாக்கள் இருக்குமா? 1 கிலோவா பார்த்துக்கோங்க. ஒரு மனிதனுடைய குடல்ல சராசரியாக 1 கிலோ பாக்டீரியாக்கள் குடல்ல இருக்குமா? மருந்துகளின் ராணி அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா பென்சிலின். இததான் மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். மருந்துகளின் ராணி பென்சிலின். பென்சிலியம் ஒரு பூஞ்சை. இது பென்சிலின்னா என்னதுன்னா அது ஒரு பூஞ்சை. பென்சிலியம் ஒரு பூஞ்சை. இதில் பச்சையம் காணப்படுவது இல்லை. இதுல பச்சையம் கிடையாது. நெக்ஸ்ட், பூஞ்சைகள் பிற உயிர்கள்ட்ட இருந்து உணவை பெறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பச்சையம் இல்லை. பூஞ்சையம் வந்து பிற உயிரினங்கள்ட்ட இருந்து உணவை பெறதுக்கு என்ன காரணம்? அதுகிட்ட பச்சையம் இல்லாததான் காரணம். ஈஸ்ட் முட்டை வடிவம் கொண்ட ஒரு செல் உயிரி. ஈஸ்ட் வந்து ஒரு முட்டை வடிவம் கொண்ட ஒரு செல் உயிரி. பூச்சியுண்ணும் தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் எது? நெப்பந்தஸ், டிராசிரா. இதெல்லாம் ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தாவர உலகம். தாவர உலகம் எதெல்லாம்? ட்ரையோஃபைட். தாவர உலகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ட்ரையோஃபைட். இது எங்க இருக்கும் அப்படின்னா நிலம், நீர், இது ரெண்டுலையுமே அது வாழக்கூடியது. 24,000 சிற்றினங்களை கொண்டது. அடுத்தது டெரிட்டோஃபைட்.
டெரிட்டோஃபைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு விதைகள் இல்லாத ஒரு தாவரம் எது அப்படின்னா அது டெரிட்டோஃபைட் தான். இது வந்து எவ்வளவு சிற்றினங்களை கொண்டிருக்கு அப்படின்னா 10,000 சிற்றினங்களை கொண்டிருக்கு. ஜிம்னோஸ்பெர்ம் வந்து திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இதோட சிற்றினம் எத்தனை அப்படின்னா 640. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம் மூடிய விதை தாவரங்கள் என்னது 2,55,000 சிற்றினங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம் மூடிய விதை தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து மூடிய விதை தாவரம். இது எவ்வளவு சிற்றினங்களை கொண்டிருக்கு 2,55,000 சிற்றினங்களை கொண்டது. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பரவியுள்ள விலங்குகள் என்று கணக்கிட்டால் இந்தியா மாநிலங்களிலேயே முதலாவதாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா, இந்திய மாநிலங்கள்லேயே முதலாவதா உள்ள மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பரவியுள்ள விலங்குகள் என்று கணக்கிட்டால் இந்திய மாநிலங்களிலேயே முதலாவதாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு. உயிரினங்களை தாவரங்கள் விலங்குகள் என இரண்டாக பிரித்தவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். உயிரினங்களை தாவரங்கள் தனியா விலங்குகள் தனியா இரண்டா பிரிச்சது யார் அப்படின்னா அவர் தான் அரிஸ்டாட்டில். மருத்துவத்தினுடைய தந்தை அப்படின்னு அழைச்சவர் யார் அப்படின்னா ஹிப்போக்ரேட்டஸ் அப்படிங்கிறவர் தான் மருத்துவத்தினுடைய தந்தை என அழைக்கப்பட்டவர். மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஹிப்போக்ரேட்டஸ். நெக்ஸ்ட், மருத்துவ முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உயிரினங்களை வந்து பட்டியலிட்டவர் யார் அப்படின்னா அவர் தான் இந்த ஹிப்போக்ரேட்டஸ் தான். மருத்துவ முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உயிரினங்களை பட்டியலிட்டவர் ஹிப்போக்ரேட்டஸ். உயிரினங்களின் வடிவம் மற்றும் வாழிடத்தினுடைய அடிப்படையில தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்தியவர்களை யாரெல்லாம் அப்படின்னா அரிஸ்டாட்டிலும் தியோப்ராஸ்டஸ் அப்படிங்கிறவரும். அரிஸ்டாட்டில் தியோப்ராஸ்டஸ் அப்படிங்கிறவரும் தான் இந்த வடிவம் உயிரினத்துக்கு வந்து ஒரு வடிவம் மற்றும் அதனுடைய வாழிடத்தினுடைய அடிப்படையில தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்தியிருந்தாங்க. இது யார் வகைப்படுத்தியிருந்தான்னா அரிஸ்டாட்டிலும் தியோப்ராஸ்டஸ் அப்படிங்கிறவரும். அடுத்தது, சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் ரே அப்படிங்கிறவர் தான் சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே. எளிய முறையில் தாவரங்களின் பெயரிடும் முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். எளிய முறையில் தாவரங்களில் பெயரிடும் முறையை உருவாக்கியவர் கரோலஸ் லினேயஸ். வகைப்பாட்டியலோட தந்தை யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் தான் வகைப்பாட்டியலுடைய தந்தை. இரு சொற்பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ். இரு சொற்பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா கரோலஸ் லினேயஸ் தான். அறிவியல் பெயர் லத்தீன் மொழியிலோ அல்லது லத்தீன் மொழியின் மொழிபெயர்ப்போ செய்யப்பட்டிருக்கும். அறிவியல் பெயர் வந்து என்ன மொழியில இருக்கும்னு நல்லா பார்த்துக்கோங்க. லத்தீன் மொழியில தான் இருக்கும். இல்லைன்னா லத்தீன் மொழியில மொழிபெயர்ப்போ செய்யப்பட்டிருக்கும். இப்போ விலங்கியல் பெயர்கள் பார்க்கலாம். கரப்பான் பூச்சியோடைய விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னு பார்ப்போம். கரப்பான் பூச்சி பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா. இதுதான் கரப்பான் பூச்சியினுடைய விலங்கியல் பெயர். அதாவது அறிவியல் பெயரை தான் நம்ம விலங்கியல் பெயர்னு இதுல சொல்லியிருக்காங்க. கரப்பான் பூச்சியினுடைய விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா பெரிப்ளானேட்டா அமெரிக்கனா. அறிவியல் பெயர்னு கூட கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் கரப்பான் பூச்சிக்கு பெரிப்ளானேட்டா அமெரிக்கனா அப்படின்னு எழுதணும். வீட்டு ஈ. வீட்டு ஈ. வீட்டு ஈக்கு விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா மஸ்கா டொமஸ்டிகா. மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிறது வீட்டு ஈயினுடைய விலங்கியல் பெயர். தவளையினுடைய விலங்கியல் பெயர் என்ன? ரானா ஹெக்ஸாடாக்டைலா அப்படிங்கிறது தான். தவளைக்கு ரானா ஹெக்ஸாடாக்டைலா அப்படிங்கிறது தான் விலங்கியல் பெயர். தவளையினுடைய விலங்கியல் பெயர். புறா. புறாவினுடைய விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா கொலம்பா லிவியா அப்படிங்கிறது தான் புறாவினுடைய விலங்கியல் பெயர். கொலம்பா லிவியா.
மனிதன் ஹோமோசெப்பியன்ஸ். மனிதனுக்கு அறிவியல் பெயர் என்னது? ஹோமோசெப்பியன்ஸ். கரப்பான் பூச்சிக்கு பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா. வீட்டு ஈக்கு வந்து மஸ்கா டொமஸ்டிகா. தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸாடாக்டைலா. புறாக்கு வந்து கொலம்பா லிவியா. மனிதனுக்கு வந்து ஹோமோசேபியன்ஸ். அடுத்தது இதெல்லாம் வந்து விலங்கியல் பெயர்கள். விலங்குகள்ல உள்ள அறிவியல் பெயர்கள். இப்போ தாவரத்துக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பெயர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தாவரங்களின் பெயர்கள். செம்பருத்திக்கு வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். செம்பருத்தியோடைய அறிவியல் பெயர் என்னது? ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். தக்காளிக்கு வந்து லைகோ பெர்சிகான் எஸ்குலண்டம். அதான் தக்காளியோடைய அறிவியல் பெயர். தக்காளியோட அறிவியல் பெயர் என்ன? லைகோ பெர்சிகான் எஸ்குலண்டம். உருளைக்கிழங்கு அதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது தான் உருளைக்கிழங்கினுடைய அறிவியல் பெயர். உருளைக்கிழங்கினுடைய அறிவியல் பெயர் சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது தான். அடுத்தது மாவினுடைய அறிவியல் பெயர் என்னன்னு பார்ப்போம். தாவரவியல் பெயர்னு சொல்லலாம், அறிவியல் பெயர்னு சொல்லலாம். மாவினுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா. மாஞ்சிஃபெரா இண்டிகா தான் மா மரத்தினுடைய அறிவியல் பெயர். அரிசியினுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவா அப்படிங்கிறது அரிசியினுடைய அறிவியல் பெயர். சுவாசித்தலில் 2 வகை இருக்குது. என்னதெல்லாம் அப்படின்னா காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். சுவாசித்தலின் 2 வகைகள் காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். நம் எலும்பு தசைகளில் நடைபெறக்கூடிய சுவாசம் எது அப்படின்னா அதுதான் காற்றில்லா சுவாசம். நம்மளுடைய எலும்பு தசைகள்ல நடைபெறக்கூடிய சுவாசத்துக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. காற்றில்லா சுவாசம். உயிர் வளியின் முன்னிலையில் நடைபெறக்கூடிய சுவாசம் எது அப்படின்னா அதுதான் காற்று சுவாசம். உயிர் வளியின் முன்னிலையில் நடைபெறும் சுவாசம் காற்று சுவாசம். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளில் நடைபெறும் சுவாசம் எது அப்படின்னா காற்றில்லா சுவாசம். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள்ல நடைபெறக்கூடிய சுவாசம் எது? காற்றில்லா சுவாசம். சராசரியாக மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 16 முதல் 18 முறை மூச்சு விடுகிறான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சராசரியாக மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 16ல இருந்து 18 முறை மூச்சு விடுகிறான். ஒரு நிமிஷத்துல. நுரையீரலுக்கு கீழே வலிமையாக தட்டையாக காணப்படும் தசை தொகுப்பு எது அப்படின்னா உதரவிதானம் அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரலுக்கு கீழே வலிமையாக தட்டையாக காணப்படும் தசை தொகுப்பு உதரவிதானம். சுவாச மண்டலத்துடைய முக்கிய விளைவு எது அப்படின்னா குரல். சுவாச மண்டலத்தினுடைய முக்கிய விளைவு குரல். தோல் மற்றும் நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் விலங்கிற்கு எக்ஸாம்பிள் தவளை. தோல் மற்றும் நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடிய விலங்கிற்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அது வந்து தவளை. தோலின் மூலம் சுவாசிப்பவை மண்புழு, அட்டை புழுக்கள். தோலின் மூலம் சுவாசிப்பவை மண்புழு, அட்டை புழுக்கள். ஒரு செல் மற்றும் சிறு பல செல் விலங்குகளின் அனைத்து செல்களும் சுற்றுப்புறத்தில் உள்ள காற்று அல்லது நீரில் இருந்து உயிர் வளியை எடுத்துக்கொண்டு கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அமீபாவும் பாரமீசியமும். ஒரு செல் மற்றும் சிறு பல செல் விலங்குகள் அனைத்து செல்களும் சுற்றுப்புறத்தில் உள்ள காற்று அல்லது நீரிலிருந்து உயிர் வளியை எடுத்துக்கொண்டு கரியமில வாயுவை வெளியிடுகின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபாவும் பாரமீசியமும். உணவு சங்கிலியில் ஒரு உறவு உடைந்தாலும் அதன் முடிவு ஒரு உயிரினத்தினுடைய அழிவே ஆகும். உணவு சங்கிலியில ஒரே ஒரு உறவு உடைந்தாலும் கூட அதனுடைய முடிவு வந்து ஒரு உயிரினத்தினுடைய அழிவே ஆகும். ஆற்றல் மாற்றத்திற்காக நிகழும் எண்ணற்ற உணவு சங்கிலி தொடர்களின் வலை போன்ற அமைப்பு என்னன்னு சொல்லுவோம்? உணவு வலை அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றல் மாற்றத்திற்காக நிகழும் எண்ணற்ற உணவு சங்கிலி தொடர்களின் வலை போன்ற அமைப்பு உணவு வலை எனப்படும்.
காடுகளின் வகைகள். அடுத்தது நம்ம பார்க்க போறது காடுகளின் வகைகள். காடுகளின் வகைகள்ல நிறைய இருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னா வெப்பமண்டல காடுகள், புல்வெளி பிரதேசங்கள், பாலைவனங்கள், மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி, இலையுதிர் காடுகள், ஊசி இலை காடுகள், அப்புறம் தூந்தர பிரதேச காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு காடுகள் வந்து மொத்தம் 7 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த 7 வகையான காடுகளில் நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெப்பமண்டல காடுகளை பார்ப்போம். வெப்பமண்டல காடுகள் காணப்படக்கூடிய இடம் எது? தென் அமெரிக்கா. வெப்பமண்டல காடுகள் எங்கு காணப்படும் அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப வெப்பமண்டல காடுகள் தென் அமெரிக்காவில் மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவிலையும் இந்தோ மலேசியா போன்ற பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகளிலையும், இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் இதுலலாம் வந்து இந்த வெப்பமண்டல காடுகள் காணப்படுகிறது. வெப்பமண்டல காடுகள் காணப்படக்கூடிய இடங்கள் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தோ மலேசியா போன்ற பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகள், இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் இது எல்லாத்துலேயும் வெப்பமண்டல காடுகள் காணப்படக்கூடிய இடங்கள் ஆகும். இதனுடைய தட்ப வெப்பநிலை வந்து எவ்வளவு இருக்கும்? வெப்பமண்டல காடுகள்னு சொல்லியாச்சு. அப்ப எவ்வளவு வெப்பம் இருக்கும் பார்க்கணும் இல்லையா? தட்ப வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து இருக்குமா. மழை பொழிவு வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 190 சென்டிமீட்டர் இருக்குமா. இது வந்து ஒரு வருஷத்துக்கான கணக்கு. வெப்பமண்டல காடுகள் காணப்படும் இடங்கள் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் இந்தோ மலேசியா போன்ற பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகள், இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம். தட்ப வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். மழை பொழிவு வந்து 190 சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் புல்வெளி பிரதேசங்களை பார்ப்போம். புல்வெளி பிரதேசங்கள் காணப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா தென் அமெரிக்கா, மேற்கு ஆஸ்திரேலியா, வடமேற்கு இந்தியா, கிழக்கு பாகிஸ்தான் இதெல்லாமே புல்வெளி பிரதேசங்கள் காணப்படக்கூடிய இடங்கள். நம்ம இந்தியாவில் எங்க இருக்கு புல்வெளி பிரதேசங்கள்னு பார்த்தோம்னா நீலகிரி, காசிமலை, நாகமலை இங்க 3 இடங்கள்லையும் இந்தியாவில் காணப்படக்கூடிய புல்வெளி பிரதேசங்கள். புல்வெளி பிரதேசங்கள் காணக்கூடிய இடங்கள் தென் அமெரிக்கா, மேற்கு ஆஸ்திரேலியா, வடமேற்கு இந்தியா, கிழக்கு பாகிஸ்தான். இந்தியாவில் வந்து நீலகிரி, காசிமலை, நாகமலை. இங்க மழைப்பொழிவு வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு காணப்படும். தட்ப வெப்பநிலை வந்து வறண்ட தட்ப வெப்பநிலை தான் நிலவும். அப்புறம் ஈர தட்ப வெப்பநிலையும் நிலவும். வறண்ட தட்ப வெப்பநிலையும் நிலவும், ஈர தட்ப வெப்பநிலையும் நிலவும். அடுத்தது பாலைவனங்கள். பாலைவனங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் வந்து அரிசோனா அப்படிங்கிற மாநிலத்திலையும், மத்திய ஆசியா, மெக்சிகோ இந்த இடங்கள்லாம் பாலைவனங்கள் காணப்படக்கூடிய இடங்கள். இந்தியாவில் எங்க? தார் பாலைவனம். இந்த எல்லாம் பாலைவனங்கள். தார் பாலைவனம் வந்து நம்ம இந்தியாவில். மழைப்பொழிவு எவ்வளவு இருக்கும் பார்த்தோம்னா 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு தான் காணப்படும். இங்க தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பகல் பொழுது ரொம்ப வெப்பமா இருக்கும். இரவு பொழுது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெப்பம் இருந்துச்சோ அதே மாதிரி குளிரும் ரொம்ப அதிகமாக காணப்படும். பாலைவனங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் ஆப்பிரிக்கா, அமெரிக்காவினுடைய அரிசோனா மாநிலம், மத்திய ஆசியா, மெக்சிகோ இந்த இடங்கள்லாம் பாலைவனங்கள் காணப்படக்கூடிய இடங்கள். இந்தியாவில் வந்து தார் பாலைவனம். மழைப்பொழிவு வந்து 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். வெப்பநிலை வந்து பகல் பொழுது ரொம்ப அதிகமாக வெப்பமாக இருக்கும், இரவு பொழுது அதிகமான அளவுக்கு குளிர் காணப்படும். மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி 4ஆவதா நம்ம பார்க்க போகிறது மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி. இது எங்க காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பாவில் ஒரு சில பகுதிகளிலையும் மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி காணப்படுகிறது. எங்க காணப்படுது? வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவில் ஒரு சில பகுதிகளிலையும்
மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி காணப்படுது. இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி காணப்படும். மழைப்பொழிவு இங்கேயும் 25 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் காணப்படும். தட்பவெப்பநிலை வந்து வெப்ப காற்று வீசும் கோடை காலம், வெப்ப காற்று வீசக்கூடிய ஒரு கோடை காலமா திகழுமா மற்றும் அதிக குளிர் கொண்ட குளிர்காலமாகவும் இங்கே திகழுமா. அடுத்தது இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்கள் பார்த்தோம்னா வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, ஐரோப்பா இங்கெல்லாம் வந்து இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்கள். வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, ஐரோப்பா. இந்தியாவில் எங்க இருக்க இலையுதிர் காடுகள்னு பார்த்தோம்னா பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, மத்திய பிரதேசம் இந்த இடங்களெல்லாம் இலையுதிர் காடுகள் காணப்படுகிறது. இலையுதிர் காடுகள் காணப்படக்கூடிய இடங்கள் வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, ஐரோப்பா. இந்தியாவில் பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, மத்திய பிரதேசம். மழைப்பொழிவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 75 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு காணப்படும். இங்கே தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான ஒரு குளிர்காலம். தட்பவெப்பநிலை வந்து மிதமான குளிர்காலம். அடுத்தது ஊசி இலை காடுகள் பார்க்கலாம். இது 6வதான காடுகள். 6வது ஊசி இலை காடுகள், போரியஸ் காடுகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஊசி இலை காடுக்கு இன்னொரு பெயரு போரியல் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காணப்படும் இடங்கள் என்ன அப்படின்னா கனடா, ஐரோப்பா, ரஷ்யா இதுலலாம் வந்து ஊசி இலை காடுகள் வந்து காணப்படும். இந்தியாவில் எங்க காணப்படுது அப்படின்னா இமாச்சல் பிரதேசமும் பஞ்சாப், காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து ஊசி இலை காடுகள் காணப்படும். இங்க உள்ள மழை பொழிவு எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர்ல இருந்து 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதெல்லாமே ஒரு வருஷ கணக்கு தான். மழைப்பொழிவினுடைய அளவு ஃபுல்லாமே ஒரு ஆண்டுக்குள்ள கணக்கு தான். தட்பவெப்பநிலை வந்து குறுகிய குளிர் கோடை காலம், நீண்ட குளிர்காலம், அதிகமான பனிப்பொழிவு. தட்பவெப்பநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறுகிய குளிர் கோடை காலம், நீண்ட குளிர்காலம், அதிகமான பனிப்பொழிவும் இங்கே காணப்படும். அடுத்தது தூந்திர பிரதேச காடுகள். இங்க வந்து மண் வந்து உறைந்தே காணப்படுமா, மண் வந்து உறைஞ்சே காணப்படுமா. இது காணப்படக்கூடிய இடங்கள் வந்து வட துருவ பகுதிக்கு கிழக்குல, வட துருவ பகுதிக்கு கிழக்கில். இந்த தூந்திர பிரதேச காடுகள் வந்து இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னா இமயமலை பகுதியில தான் காணப்படுது. இங்க மழை பொழிவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் 1 இயருக்கு. தட்பவெப்பநிலை வந்து அதிகமான அளவுக்கு குளிர்ச்சியும் குளிர்ந்த காற்றும் வீசும். இது அவ்வளவுமே காடுகளினுடைய வகைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்தியாவினுடைய வனமகா உற்சவம். இந்தியாவின் வனமகா உற்சவம் மரம் நடு விழா வருடந்தோறும் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜூலை மாதம் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் வனமகா உற்சவம் மர நடுவிழா வருடந்தோறும் ஜூலை மாதம் கொண்டாடப்படுகிறது. உயிர்கோளத்தில் வாழக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். உயிர்கோளத்தில் வாழக்கூடிய தாவரங்களும் அதன் விலங்குகளையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். வெப்பமண்டல மழைக்காடுகள். இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள்ல காடுகளினுடைய வகைகளை தான் நம்ம பார்த்தோம். இந்த வெப்பமண்டல காடுகள் மழைக்காடுகள்ல என்ன தாவரங்கள் இருக்கும், என்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். வெப்பமண்டல மழைக்காடுகள் தாவரங்கள் வந்து தேக்கு, ரப்பர், பெருங்கொடிகள், தொற்று தாவரம், ஆர்க்கிடுகள், பரணிகள் இந்த தாவரங்கள்லாம் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள்ல காணப்படும். இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள்ல காணப்படக்கூடிய விலங்குகள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாவர உண்ணிகள், பூச்சிகள், கொறிக்கும் விலங்குகள், குரங்குகள், வவ்வால்கள், பெரிய பூனைகள், பாம்புகள் இதெல்லாமே வெப்பமண்டல மழைக்காடுகள்ல காணப்படக்கூடிய விலங்குகள். புல்வெளி பிரதேசங்கள் பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய தாவரங்களையும் விலங்குகளையும் பார்ப்போம். புல்வெளி பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் எது அப்படின்னா புல்லுதான் அதிகமா இருக்கும். விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகள், கங்காரு, சிங்கம், வரிக்குதிரைகள், ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தை, யானை, கரையான்கள் இதெல்லாமே இந்த விலங்குகள் ஃபுல்லாமே புல்வெளி பிரதேசங்கள்ல அதிகமாக காணப்படும்.
அடுத்தது பாலைவனங்கள்ல என்ன தாவரங்கள் காணப்படும், என்ன விலங்குகள் காணப்படும்னு பார்ப்போம். பாலைவனங்கள்ல காணப்படக்கூடிய தாவரங்கள் சதைப்பற்றுள்ள கள்ளி வகைகள், சதைப்பற்றுள்ள கள்ளி வகைகள். அடுத்தது அகேஷியா, எருக்கு, பேரிச்சம்பழம் மற்றும் பல. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குல்லாம் பாலைவன பகுதிகளில் காணப்படும். தாவரங்கள் வந்து சதைப்பற்றுள்ள கள்ளி வகைகள், அகேஷியா, எருக்கு, பேரிச்சம்பழம் மற்றும் பல. விலங்குகள் வந்து சிங்காரா, மான், பாம்பு, தேல், ஒட்டகம், பள்ளி. இதெல்லாம் பாலைவன பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய விலங்குகள். பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் எது? சிங்காராமான், பாம்பு, தேல், ஒட்டகம், பள்ளி. வெப்பமண்டல புல்வெளி பகுதியில காணப்படக்கூடிய தாவரங்கள் எது பார்த்தோம்னா பல்லாண்டு வாழும் புல் வகைகள். இதெல்லாம் வெப்பமண்டல பகுதியில காணப்படக்கூடிய புல்வெளியில பல்லாண்டு வாழும் புல் வகைகள். விலங்குகள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓநாய்கள், நரி, காட்டெருமை, மான்கள், பூச்சிகள் மற்றும் பல விலங்குகள் காணப்படும். அடுத்தது இலையுதிர் காடுகள். இங்க வாழக்கூடிய தாவரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓக், ஆப்பிள், மாஸ்கள், அப்புறம் அக்கேஷியா, பைன், பிர். இதெல்லாம் இந்த தாவரங்கள் ஃபுல்லா இலையுதிர் காடுகள்ல காணப்படக்கூடிய தாவரங்கள். விலங்குகள் எதுன்னு பார்த்தோம்னா மான், அணில், கருப்பு கரடி, வண்டுகள், பறவைகள், சிறிய பாலூட்டிகள். இந்த விலங்குகள்லாம் இலையுதிர் காடுகள்ல காணப்படக்கூடிய விலங்குகள். ஊசி இலை காடுகள்ல காணப்படக்கூடிய தாவரங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூஸ், பிர், பைன், ஆஸ்பென், வில்லோ, மாஸ்கள், லைக்கன்கள், காளான்கள். இது எல்லாமே ஊசி இலை காடுகள்ல காணப்படக்கூடிய தாவரங்கள். விலங்குகள் எதெல்லாம் பார்த்தோம்னா முள்ளம்பன்றி, சிவப்பு அணில், முயல், சாம்பல் நிற செந்நாய்கள், பூச்சிகள் மற்றும் பல. அடுத்தது தூந்திர பிரதேச காடுகள். இங்க என்ன தாவரம் காணப்படும் அப்படின்னா அகன்ற இலையுடைய செடிகள், லைக்கன்கள் இதெல்லாம் காணப்படும். விலங்குகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெயின் மான்கள், ஆந்தை, நரி, ஓநாய், இடம்பெயரக்கூடிய பறவைகள், பனிக்கரடி, பெண் குயின்கள்லாம் தூந்திர பிரதேச காடுகள்ல காணப்படக்கூடிய விலங்குகள். நெக்ஸ்ட் உலக நிலப்பரப்பு தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 2. உலக நிலப்பரப்பு தினம் பிப்ரவரி 2. உலக காடுகள் தினம் என்னைக்குன்னா மார்ச் 21. புவி தினம் வந்து ஏப்ரல் 22. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இயற்கை ஆதார தினம் அக்டோபர் 5. இயற்கை பாதுகாப்பு தினம் நவம்பர் 25. உலக நிலப்பரப்பு தினம் என்னைக்கு? பிப்ரவரி 2. உலக காடுகள் தினம் மார்ச் 21. புவி தினம் ஏப்ரல் 22. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இயற்கை ஆதார தினம் என்னைக்குன்னா அக்டோபர் 5. இயற்கை பாதுகாப்பு தினம் நவம்பர் 25. மிக அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் எது அப்படின்னா சாக்கடல். மிக அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் சாக்கடல். உயிரற்ற கடல் எது அப்படின்னாலும் சாக்கடல் தான். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதெல்லாம் டெஸ்ட்டுக்கு வரும். மிக அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் சாக்கடல். உயிரற்ற கடல் எது அப்படின்னாலும் சாக்கடல் தான். உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு எது? இந்தியா. உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் நாடு எது? இந்தியா. உலகில் நிறைந்துள்ள நீரின் அளவில் இந்தியாவில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? 4%. உலகத்திலே நிறைந்துள்ள நீரின் அளவுல இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு எவ்வளவு அப்படின்னா 4%. ஓர் ஆண்டிற்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவுல இந்தியா வந்து 133வது இடத்தில் உள்ளது. ஒரு ஆண்டில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நீரினுடைய அளவில் இந்தியா 133வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய நீர்வளம் எது? ஓராண்டுல 1897 சதுர கிலோமீட்டர் அளவு உள்ளதால கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய நீர்வளம் ஒரு ஆண்டில் 1897 சதுர கிலோமீட்டர் அளவு உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்தது
இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டம் மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இந்த திட்டம் 600 கோடி செலவுல 60 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உப்பு நீர் குடிநீராக்கக்கூடிய திட்டம் மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இந்த திட்டம் 600 கோடி செலவில் 60 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் 273 மில்லியன் லிட்டர் கடல் நீரை நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் நன்னீராக மாற்றப்படுகிறது. மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக 273 மில்லியன் லிட்டர் கடல் நீரை நாளொன்றுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 100 மில்லியன் லிட்டர் நல்ல தண்ணியா மாற்றப்படுதாம். மீஞ்சூரின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடர்ந்து நெமிலியில் உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டம், மீஞ்சூர் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தை போலயே நெமிலி அப்படிங்கிற கடல்லையும் உப்பு நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் 908.28 கோடி செலவுல தொடங்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடர்ந்து நெமிலியிலும் உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டம் 908.28 கோடி செலவில் தொடங்கப்பட்டுள்ளது. பகுத்து வடித்தல் மூலம் கிடைத்த நீர் தூய வடிநீர் ஆகும். பகுத்து வடித்தல் மூலம் கிடைத்த நீர் தூய வடிநீர் ஆகும். அணுக்களும் மூலக்கூறுகளும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நேனோமீட்டர் என்னும் அலகால் அளக்கப்படுகிறது. அணுக்களும் மூலக்கூறுகளும் நேனோமீட்டர் என்னும் அலகால் அளக்கப்படுகிறது. ஒரு நேனோமீட்டர் 10⁻⁻⁹ மீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நேனோமீட்டர் 10⁻⁻⁹ மீட்டர். பருப்பொருளின் 4வது நிலை பிளாஸ்மா. பருப்பொருளுடைய 4வது நிலை பிளாஸ்மா. அதிக வெப்பப்படுத்தப்பட்ட ஒரு வாயு நிலை தான் இது. பருப்பொருளினுடைய 4வது நிலை பிளாஸ்மா, அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை. பருப்பொருளுடைய 5வது நிலை என்ன அப்படின்னா கான்ஸ்டன்டேட். இது அதிக குளிரூட்டப்பட்ட ஒரு திடப்பொருள். பருப்பொருளுடைய 5வது நிலை என்னன்னு சொல்றோம்? கான்ஸ்டன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இது அதிக குளிரூட்டப்பட்ட ஒரு திடப்பொருள். எந்த வெப்பநிலையிலும் திரவமானது கொதிக்க ஆரம்பிக்கிறதோ அதுவே அந்த திரவத்தினுடைய கொதிநிலை எனப்படும். எந்த வெப்பநிலையில திரவம் கொதிக்க ஆரம்பிக்குதோ அதுதான் அந்த வெப்பத்தினுடைய கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். வாயு மூலக்கூறுக்கு இடையே உள்ள விசை திண்மத்தை விட ரொம்ப குறைவு. வாயு மூலக்கூறுக்கு இடையே உள்ள விசை திண்மத்தை விட மிக குறைவு. திரவ நிலையில் குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்டது, ஆனால் அதுக்கு வடிவம் கிடையாது. திரவ நிலையில குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்டது, ஆனா அதுக்கு வடிவம் கிடையாது. பருப்பொருளின் மாற்றங்களை 2 வகையா பிரிக்கலாம். அதுல ஒண்ணு என்னது அப்படின்னா இயற்பியல் மாற்றம், இன்னொன்னு வேதியியல் மாற்றம். பருப்பொருளின் மாற்றங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயற்பியல் மாற்றம், இன்னொன்று வேதியியல் மாற்றம். திண்மப் பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு பதங்கமாதல் என்று பெயர். திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியா அது வாயு நிலைக்கு மாறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பெயர் என்ன அப்படின்னா பதங்கமாதல் என்று பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் கற்பூரம். நெக்ஸ்ட், ஒரு பருப்பொருளின் இயற்பியல் பண்புகள்ல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்துறது எது அப்படின்னா அது இயற்பியல் மாற்றம் எனப்படும். ஒரு பருப்பொருளின் இயற்பியல் பண்புகள்ல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்துவது இயற்பியல் மாற்றம் எனப்படும். இயற்பியல் மாற்றம் பொதுவாக மீள் வினையாகும். இயற்பியல் மாற்றம் பொதுவாக மீள் வினை ஆகும். மெழுகு எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும். மெழுகு எரிதல் அப்படிங்கிறது ஒரு வேதியியல் மாற்றமாகும். இரும்பு காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் நீருடன் சேர்ந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவதை நம்ம துரு அப்படின்னு சொல்றோம். இரும்பு காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றொரு நீருடன் சேர்ந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவது துரு எனப்படும். அடுத்தது, வினைப்படு பொருட்கள்
வினை புரிந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வினை பொருட்களை கொடுப்பது வேதியியல் மாற்றம் என்கிறோம். வினைபடு பொருட்கள் வினை புரிந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வினை விளை பொருளை கொடுப்பது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். குதுப் மினார் அமைந்துள்ள இடம் எங்க? புதுடெல்லி. குதுப் மினார் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. குதுப் மினார் அருகில் இரும்பு தூண் இருக்கு. இது 7 மீட்டர் நீளத்தையும் 6000 கிலோகிராம் எடையும் கொண்டது. குதுப் மினார் அருகில் உள்ள இரும்பு தூண் 7 மீட்டர் நீளத்தையும் 6000 கிலோகிராம் எடையும் கொண்டது. குதுப் மினார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. குதுப் மினார் 1600 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. அமிலம் என்ற வார்த்தை அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழியின் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அமிலம் அப்படிங்கிற வார்த்தை அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அசிட்டஸ் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? புளிப்பு. அசிட்டஸ் என்ற சொல்லின் பொருள் புளிப்பு. அமிலங்களை 2 வகையா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரிம அமிலம், கனிம அமிலம். அமிலங்களின் 2 வகைகள் கரிம அமிலம், கனிம அமிலம். தாவரங்கள்ட்ட இருந்து விலங்குகள்ட்ட இருந்தும் பெறப்படக்கூடிய அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும். தாவரங்களிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் பெறப்படக்கூடிய அமிலங்கள் கரிம அமிலங்கள். ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சையில் உள்ள அமிலம் எது? சிட்ரிக் அமிலம். ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சையில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம். தயிர்ல இருக்கக்கூடிய அமிலம் எது? லாக்டிக் அமிலம். தயிர்ல உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம். குளிர்பானங்கள்ல இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னா கார்போனிக் அமிலம். குளிர்பானங்களில் உள்ள அமிலம் கார்போனிக் அமிலம். நெக்ஸ்ட் ஆப்பிள்ல உள்ள அமிலம் எது அப்படின்னா மாலிக் அமிலம். ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். உணவு செரிப்பதற்கு நமது இரைப்பையில் சுரக்கிறது என்னது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உணவு செரிமானத்துக்கு நமது இரைப்பையில சுரக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். தாது பொருட்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய அமிலம் எது? கனிம அமிலங்கள். தாது பொருட்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய அமிலத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? கனிம அமிலங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம். தாது பொருட்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய அமிலங்கள் கனிம அமிலங்கள்னு பேரு. எதெல்லாம் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம். நீரில் கரையும் காரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அல்கலிஸ் அப்படின்னு பேர். நீரில் கரையக்கூடிய காரங்களுக்கு அல்கலிஸ் என்று பெயர். அல்கலி அப்படின்னா என்ன அப்படின்னா அராபிக் சொல்லிலிருந்து வந்தது. அல்கலி என்ற வார்த்தை அராபிக் சொல்லிலிருந்து வந்தது. அல்கலி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா மரச்சாம்பல் அப்படின்னு அர்த்தம். அல்கலி என்ற சொல்லின் பொருள் மரச்சாம்பல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காரத்தினுடைய பெயரும் வேறு பெயரும் பார்க்கலாம். காரத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு அப்படின்னு பேர். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு பேர். கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு வேறு பெயர் சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு வேறு பெயர் காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு பேர். அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு வேறு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா காஸ்டிக் சோடா அப்படின்னு பேர். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு வேறு பெயர் காஸ்டிக் சோடா அப்படின்னு பேர். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா அமில நீக்கி அப்படின்னு பேர். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமில நீக்கி. காரத்தினுடைய பெயர் அடுத்தது பார்ப்போம். இது வேறு பெயர் நம்ம பார்த்தோம். இப்ப காணப்படும் பொருள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். காரத்தினுடைய பெயரும் அது காணப்படக்கூடிய பொருளும் பார்க்க போறோம். காரத்தினுடைய பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது காணப்படக்கூடிய பொருள் இது எதுல காணப்படும் அப்படின்னா சுண்ணாம்பு நீர்ல காணப்படும். அமோனியம் ஹைட்ராக்சைடு எதுல காணப்படும் அப்படின்னா கண்ணாடியை சுத்தம் செய்யும் பொருள். சோடியம் ஹைட்ராக்சைடு எதுல இருக்குது அப்படின்னா சோப்புல இருக்குது. பொட்டாசியமும் சோப்புல இருக்கு. ஹைட்ராக்சைடும் சோப்புல தான் இருக்கு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் பால்மம் அப்படின்ற பொருள்ல இருக்குது. அடுத்தது பாருங்க.
நிறக்காட்டிகள். நிறங்காட்டிகள் அமிலத்தின் அதன் நிறம், காரத்தின் அதன் நிறம் பார்ப்போம். நிறக்காட்டிகள்ல வந்து அமிலத்துல என்ன கலர்ல இருக்கும், காரத்துல என்ன கலர்ல இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். லிட்மஸ் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்துல இருக்கும், காரத்துல பாத்தீங்கன்னா நீல கலர்ல இருக்கும். அமிலத்துல வந்து சிவப்பு நிறம் கொண்டது, காரத்துல வந்து நீலத்தன்மை கொண்டது. அடுத்தது ஃபினாப்தலீன். ஃபினாப்தலீன் வந்து நிறமே அதுக்கு கிடையாது. அமிலத்துல பார்க்கும்போது ஃபினாப்தலீனுக்கு நிறமே கிடையாது. காரத்துல பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். மஞ்சள். மஞ்சள் வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கும், அமிலத்துல வந்து அதே கலர்ல தான் இருக்கும். காரத்துல வந்து செங்கல் சிவப்பு நிறத்துல இருக்கும். காரத்தினுடைய நிறம் வந்து செங்கல் சிவப்பு நிறத்துல இருக்கும். பீட்ரூட்டோட சாறு இருக்கு இல்லையா, அது வந்து அமிலத்துல எப்படி இருக்கும்னா இளஞ்சிவப்புல இருக்கும். ஆனா அதே இது காரத்துல தன்மையில இருக்கும்போது பார்க்கும்போது மஞ்சள் நிறத்துல மாறிடும். அடுத்தது சிவப்பு முட்டைக்கோஸ். சிவப்பு முட்டைக்கோஸ் வந்து சிவப்பு கலர்ல தான் இருக்கும், ஆனா காரத்துல வந்து பச்சை நிறமா மாறிடும். காரத்தன்மையில இருக்கக்கூடிய நிறம் வந்து பச்சை. அடுத்தது பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்கை நிறக்காட்டி எது அப்படின்னா லிட்மஸ். பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்கை நிறக்காட்டி லிட்மஸ். லிட்மஸ் வந்து லிச்சஸ்லிஸ் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த லிட்மஸ் வந்து லிச்சஸ்லிஸ் அப்படிங்கிற பொருள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அமிலங்கள் வந்து மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது. அமிலங்கள் வந்து வேகமா மின்சாரத்தை கடத்தும். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுறது எது அப்படின்னா காரங்கள் தான். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது காரங்கள். நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுறது எது அப்படின்னா அமிலங்கள். நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது அமிலங்கள். இதோட நம்ம இன்னைக்கு 194 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். மீதியை வந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சயின்ஸ் புக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாக நம்ம படித்ததுக்கு சமம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை ஃபுல்லாக நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் நேம் முருகேஸ்வரி முருகன். இந்த சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு டெட்டு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நான் அதில் போட்டிருப்பேன். அதை பார்த்து பார்ட் 1ல இருந்து படிங்க. அப்போதான் நம்ம வந்து அந்த புக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். நீங்கள் அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.